ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. சிஎஸ்கே அணியை அவங்க கோட்டையில் நாங்கள் வீழ்த்ததுக்கு எங்கள் வெற்றிக்கு இதுதான் காரணம், இவர் தான் காரணம். கண்டிப்பாக இந்த வாட்டி ஐபிஎல் கோப்பை ஆர்சிபி அணி தான் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு, வெற்றிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணி கேப்டன் ரஜத் பட்டிதர் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சவால் விட்டு பேசியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் கோப்பையை நாங்கள் தான் வெல்வோன்னு சொல்லிட்டு போட்டி குறித்து வெற்றி குறித்து சில பல கருத்துக்கள் ஓப்பனாக பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, பட்டிதர் அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த வெற்றி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க. அதுவும் 16 வருஷம் கழிச்சு நாங்கள் சிஎஸ்கே கோட்டையில் வெற்றி பெற்றிருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தோனி போன்ற ஒரு அணிக்கு எதிராக நான் லீட் பண்ணி வெற்றி பெற்றிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த வெற்றிக்கு முக்கிய காரணம் யாருன்னு கேட்டால் எங்கள் பந்து வீச்சுகளால் சொல்லுவேன். நாங்கள் என்னதான் பேட்டிங்கில் ரன் அடித்தாலும் சிஎஸ்கே போன்ற ஒரு பெரிய அணியை செமையாக சூப்பராக 146 ரன்னுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணது ஒரு பெரிய விஷயம். விராட் கோலி அவர் இன்னும் கொஞ்சம் நல்ல டச்சில் இருந்தாருன்னா கண்டிப்பாக 200-250 போயிருக்கும். எனக்கு நிறைய லைஃப் விட்டாங்க, நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த போட்டியில் நாங்கள் இதில் என்ன தப்பு பண்ணோமோ திருத்திட்டு அடுத்த போட்டியில் கண்டிப்பாக எங்கள் ஹோம் கிரவுண்டில் விளையாடுறோம், எங்களுக்கு நல்ல ஊக்கத்தை கொடுக்கும். அடுத்தடுத்த போட்டி வெற்றி பதிவு செஞ்சால் மட்டும்தான் நாங்கள் பிளே ஆஃப்ஸுக்கு போக முடியும். இந்த வாட்டி கண்டிப்பாக ஆர்சிபி அணி கோப்பை வெல்லும் என் தலைமையில் அப்படின்னு சொல்லிட்டு ரஜத் பட்டிதர் பார்த்தீங்கன்னா செமையாக பேசியிருக்காருங்க. ஆமாங்க, நல்ல கான்ஃபிடென்ட்டில் இருப்பாருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா புதுசாக இப்போ தான் ஐபிஎல் டீம் லீட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு 2 போட்டியும் வெற்றி பெற்றிருக்காரு. அவர் கேப்டன்ஷிப்பில் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவருக்கு ஒரு குட் ஸ்பெஷலுங்க. அதுவும் தோனி போன்ற ஒரு பெரிய டீம் சிஎஸ்கே, அந்த டீம் அவங்க கோட்டையிலே போய் வெற்றி பெற்றிருக்காரு அவரோட கேப்டன்ஷிப்பில். கண்டிப்பாக அவருக்கு ஒரு நல்ல ஸ்பெஷல் இருக்கும். பட் சிஎஸ்கே இன்னும் நிறைய மீண்டும் வரணுங்க. ஏன்னா பேட்டிங் இன்னும் கரெக்டாக செட் ஆகலை. போலிங் வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. நான் பத்திரனா பார்த்தீங்கன்னா கம்பேக் கொடுத்துருக்காரு. ஓகே, இந்த மேட்ச் ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ், அடுத்த போட்டியில் பார்த்துக்கலாம். பட் பேட்டிங் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா நம்ம ராகுல் திரிபாதி, இந்த தீபக் ஹூடா நம்பிலாம் இருக்க முடியாது. கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்த போட்டி நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். நீங்கள் சொல்லுங்கள், நம்ம சென்னை அணி தோல்விக்கும் ஆர்சிபி வெற்றி பெற்றது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.